புதுக்கோட்டை அருகே விராலிமலையில் நடைபெற்ற கால்நடை சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான ஆடுகள் விற்பனையாகின. தேர்தல் விதிகள் காரணமாக கடந்த சில வாரங்களாக களை இழந்து காணப்பட்ட சந்தையில் இன்று விறுவிறுப்பாக விற்பனை நடைபெற்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். பொள்ளாச்சி அருகே சேரநகர் பகுதியில் BSNL நிறுவனத்தில் பணியாற்றும் பாலாஜி என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து 50 பவுன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. நிகழ்விடத்துக்கு சென்ற காவல்துறையினர் மோப்பனாய் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சையில் உடல் உறுப்பு கொடை தொடர்பான விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற 50க்கும் மேற்பட்டோர் உடல் உறுப்பு கொடை செய்ய முன்வந்து பதிவு செய்து கொண்டனர். சிவகங்கையில் கூடுதல் நீதிமன்ற கட்டடத்தை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா பூர்வாலா திறந்து வைத்தார். நீதிமன்றங்கள் புனிதமானவை என்று குறிப்பிட்ட அவர், ஒவ்வொரு தீர்ப்பிலும் நியாயம், சமத்துவம் மற்றும் ஒருமைப்பாடு ஆகிய கொள்கைகள் எதிரொலிக்க வேண்டுமென வலியுறுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவரான விக்ரம ராஜா, தனியார் பெரு நிறுவனங்களின் நெருக்கடிகளுக்கு தாக்கு பிடித்து வணிகர்கள் வணிகம் செய்து வருவதாக கூறினார். வணிகர்களை காப்பாற்ற நடுவண் மாநில அரசுகள் சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய கடுமையான நெருக்கடியை தாக்கு பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சங்கிலி தொடர் கடைகள், இதற்கெல்லாம் உற்பத்தியாளர்கள் தனி விலை நிர்ணயம் செய்து தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் 41வது மாநில மாநாட்டிலே எங்களுக்கு மாநில அரசு, மத்திய அரசுகள் சிறப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு சிங்கிள் விண்டோ சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு பிரகடன தீர்மானமாக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அறிவிக்கிறோம். மயிலாடுதுறை தொடர்வண்டி நிலையத்தை நவீனப்படுத்துவதற்கான கட்டுமான பணிகள் ஆமை வேகத்தில் நடப்பதால் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர். பணிகளை விரைந்து முடிக்குமாறு வலியுறுத்திய பயணிகள் மயிலாடுதுறை காரைக்குடி தொடர்வண்டி சேவையை தொடர்ந்து இயக்குமாறும் கோரிக்கை விடுத்தனர். கிருஷ்ணகிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நரசிம்மன் என்பவர் ஓட்டிச் சென்ற மகிழுந்து கட்டுப்பாட்டை இழந்து 2 இருசக்கர ஊர்திகள் மீது வேகமாக மோதியது. இதில் இருசக்கர ஊர்திகளில் சென்று கொண்டிருந்த 2 குழந்தைகள் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். சிவகங்கை அருகே கண்டனிப்பட்டியில் தீப்பாய்ந்தம்மன் கோவில் சித்திரை திருவிழாவையொட்டி மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட காளைகள் களமிறக்கப்பட்டன. காளைகளை அடக்க முயன்ற 10 பேர் காயமடைந்தனர். மயிலாடுதுறையை அடுத்த லட்சுமிபுரத்தில் தெருவிளக்குகளின் மின் இணைப்பை மின்வாரியம் துண்டித்ததாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து அப்பகுதி மக்கள் தீப்பந்தம் ஏந்தி போராட்டம் நடத்தினர்.